அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் லக்ஷ்மி. நாங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் கோவிலம்பாக்கம் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன். இந்த காந்தி நகர் பகுதியில் சாய்லக்ஷ்மி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு தொழில் குழுவை நாங்கள் நடத்திட்டுருக்கோம். முதல்ல நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து சின்னதாக ஜாக்கெட், ப்ளவுஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் தைச்சிட்ருந்தோம். அதில் எங்களுக்கு பெரிய வருமானம் கிடைக்கல. அதனால் 9லேருந்து 12 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு தொழில் குழு ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணோம். இதுக்கு சாய்லக்ஷ்மி என்டர்பிரைசஸ் பேர் வச்சோம். சென்ற வருடத்தில் இதை நாங்கள் ஆரம்பித்தோம். முதல்ல காடா துணிகளை மொத்தமாக வாங்கி திருமணங்களுக்கு, நிகழ்ச்சிகளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு துணி பைகள் தைச்சி கொடுத்துட்ருந்தோம். அரிசி கடைகளுக்கு, சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் இதை நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். அது பிறகு சணல் பைகள் தயாரித்து திருமண நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கிஃப்ட் ஆர்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தோம். ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் பவுச் தயாரித்து கொடுத்துட்ருந்தோம். இதில் எங்களுக்கு நல்ல வருமானம் கிடச்சிது. மற்றவங்கெல்லாம் துணி தைக்கிற ஒர்க் மட்டும்தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாதனால எங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. ஆனால் ஜனவரிக்கு அப்புறமா எங்களுடைய தொழில் ரொம்ப நஷ்டம் அடைய ஆரம்பிச்சிருச்சு. கொரோனா காலம் அந்த நேரத்தில் பிப்ரவரிக்கு அப்புறமா நிறைய திருமண நிகழ்ச்சிகள் நின்று போச்சு. அதனால் எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்தவங்கலாம் தச்சதையே திரும்ப வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தச்ச பொருட்கள்லாம் அப்படியே நின்று போச்சு. எங்கள் கூட வேலை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியல. ரொம்ப நாங்கள் அப்போ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த தமிழ்நாடு ஊரக புத்தக திட்டத்திலேருந்து எங்கள் தொழில் குழுவை பார்த்தாங்க. முகக்கவசம் தயாரித்து கொடுக்கறதுக்கான ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் நிறுவனத்துக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது முதற்கொண்டு ஊழியர்களுக்கெல்லாம் எப்படி தொழில் விஷயங்கள் சிலர்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அது மூலமாக நிறைய லாபம் அடைஞ்சோம். அது மட்டும் இல்லை, 1.5 லட்சம் ரூபாய் மானியம் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதன் பிறகு நான் இந்த 2 பவர் மிஷின்ஸ் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் பெடலில் தான் தைச்சிட்டு இருந்தோம். ரொம்ப ஃபாஸ்ட் வராமல் இருந்தது. இது வந்ததுக்கப்புறமா ரொம்ப வேகமாக தைக்க ஆரம்பித்தோம். எங்கள் தொழிற்குழு வேலை பார்க்குற ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தோம். இந்த மானியத்தின் மூலமாக நாங்கள் 30% அளவுக்கு நஷ்டத்திலிருந்து வெளியே வந்தோம். இந்த மானியம் கொடுத்த தமிழ்நாடு ஊரக புத்தக திட்டத்துக்கு என் சார்பாகவும் ஊழியர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரேகா. கோவிலம்பாக்கம் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ சாய்லக்ஷ்மி என்டர்பிரைஸோட உறுப்பினர். நான் டெய்லராக இருக்கேன். இங்கே கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கு ஊதியம் சரியாக கிடைக்கல. பிஎன்ஆர்டிபி தமிழக புத்தக ஊரக திட்டத்திலேருந்து 1.5 லட்ச ரூபாய் மானியம் கிடைச்சதுனால இப்போ எங்களுக்கு ஊதியம் நல்லா கிடைக்குது. இதனால் நாங்கள் நல்லா பயனடைகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆர் புவனேஸ்வரி. நான் கோவிலம்பாக்கம் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன். வீட்டில் நான் சாதாரணமாக ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் தான் தச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குழுவாக ஆரம்பித்து நாங்கள் சாய்லக்ஷ்மி என்டர்பிரைசஸ் நாங்கள் ஒன்று உருவாக்குனதுக்கப்புறம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. தாம்பூல போய் அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ரெகுலராக தச்சு கொடுத்துட்டு நல்லா இன்கம் தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா கொரோனா காலத்தில் எங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் வர ஆரம்பிச்சுது. அதனால் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறமா டிஎன்ஆர்பி லோன் மூலிமா 1.5 லட்ச ரூபாய் மானியம் மாதிரி எங்களுக்கு கிடச்சிது. அதில் தான் அந்த மிஷினு எல்லாம் வாங்கி போட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றணும். அதனால டிஎன்ஆர்டிபிக்கு நன்றி.